பள்ளிக்கூடத்துக்கு சப்பாத்தி இல்லை, புத்தகதாக்கி இல்லை, ஆளிகளப்பர் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்துக்கு சாப்பிடாம போயிருக்கிறோம். உங்கள்கிட்ட மனசுல இருக்கிற கவலை தாக்கம் அந்த அவங்களுக்கு விளங்க. அவங்களுக்காக தான் நீங்க போராடினன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் இந்த நாட்டுக்காக தான் போராடினாங்க, இந்த மக்களுக்காக போராடி நான் இன்றைக்கு காலிழந்து இந்த நிலைமையில இருக்கிறேன். ஏன் நான் என்ன ஒருத்தரும் கேட்குறதில்ல. நாங்கள் வேலை என்னால் கூலி வேலைக்கும் போயிடாது, போய் வேலை கேட்டாலும் கேட்பாங்க நீங்கள் என்னென்று வேலை செய்வீங்களேன்னு சொல்லி. எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்தும் மக்களுக்காக போராடியும் நாட்டை காக்கணும்னு போராடியும் காலை இழந்துட்டு நான் இந்த நிலையில் இருக்கிறேன். எனக்கு காலம் உடைஞ்சிட்டு இது போட இல்லாது, டவர் இதெல்லாம் மறந்து போட இல்லாது அப்படியான நிலைமையில இருக்கு. இது போய் செய்யணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தான் போய் செய்யணும் டவுனுக்கு. அப்போ அதுக்கு ஆட்டோ வசதிகள், நாங்கள் நீ ஆட்டோவில் போகிறோம்டா 2000 ரூபா வேணும், அது 3-4 தரம் போய் வரணும். அதுகளுக்கு என்னட்ட வசதி இல்லாதால தான் நான் இந்த காலம் செய்யாமல் விட்டது. இந்த கால் செய்கிறேன்டா அவ்வளோ முடியும். இது காசு தேவையில்லைன்னு சொன்னவங்க. அப்படியா? ஜெயப்பூர்ல இலவசமாக. ஆனா போய் வரதுக்கும் உங்களுக்கு சில வசதிகள். இந்த கிளச்சஸே பாருங்க நீங்க எப்படி அந்த சூழல்ல இருக்குதுன்னு சொல்லி அப்படி கூட ஒரு வசதி இல்லாம இருக்கிறா. சரி, நாங்க அக்காட்ட கேட்போம், அக்கா உங்களோட கணவர் எங்க என்னன்னு சொல்லுவீங்களா? அவர் விட்டுட்டு போட்டாரு. எவ்வளவு காலம் விட்டுட்டு? 5 வருஷம். 5 வருஷம் ஆயிட்டு. இந்த பிள்ளைக்கு இப்போ எத்தனை வயசு? 8 வயசு. 8 வயசு. எத்தனாம் ஆண்டு படிக்கிறா? 3ஆம் ஆண்டு படிக்கிறா. ரைட். உங்களுக்கு என்னண்டு இந்த கால் போனது எங்கே வச்சு போனேன்னு சொல்லிடணும் உங்களுக்கு? வன்னி மாவட்டத்தில் மணலாத்துல. மணலாத்துல வச்சா? எத்தனையாம் ஆண்டு? 2007ஆம் ஆண்டு. நீங்கள் எந்த பிரிவில் இருந்த? நீங்கள் இயக்கத்தில் இருந்தாலும் சொன்னீங்க. எந்த பிரிவில் இருந்தீங்க? சோதியா படை. என்ன பேர் உங்களோட படையணியில்? கூர்மலர். என்ன பேர்? கூர்மலர். வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு கலைமதி என்று சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு முன்னாள் போராளியை தான் நாங்கள் சந்தித்து கதைக்க போகிறோம். அந்த முன்னாள் போராளி தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் தான் ஒரு காலையும் இழந்து இன்றைக்கு வந்து ஒரு கணவர் இல்லாத ஒரு நிலையில், ஒரு பிள்ளையோட கணவர் இல்லாத நிலையோட அடிப்படை வசதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர்கிட்டே நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டுக்கொள்வோம். அதுக்கு முதல் எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, உங்களோட ஆதரவை தாங்க. கடைசியாக வந்திருக்கிறீங்க. சரி, உங்களோட இடத்துல வந்து நாங்கள் இப்போ உங்களை அறிஞ்சு தான் வந்திருக்கிறோம். உங்களோட நிலப்பாடை பார்த்துட்டு போவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ரைட். உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு இந்த டொய்லெட் வசதியும் இல்லை. 10 வருஷமா பிளாக்கனார் அடிச்சு பாவனை எல்லாமே இருக்குது. 10 வருஷம் பாவிக்கல, மோட்டர் வளரல் இல்லை. மற்றது இந்த வீடு எனக்கு ஜன்னல்கள் பாதுகாப்பு இல்லை. மழை நேரமும் மழை சாரல்கள் அடிக்கும். அப்போ வீட்டு இருக்கா செய்து தந்து. மற்றது வாக்கு சைக்கிள் தந்திருக்கிறாங்க. முதல் ஒரு இதுல கதைச்சு சைக்கிளும் ஒரு கோழி கூடும் தந்திருக்கிறாங்க. மற்ற வாக்கு படிப்பு சில மாதம் டியூஷன் பள்ளிக்கூடம் அதற்கு இந்த மாதம் முடியும். மாதம் டியூஷன் சொன்னாலும் டியூஷனுக்கு பயணி ஸ்கூல் செலவுகள் மாதம் ஒரு 10,000. சோதியா படையில் இருந்தீங்க, யுத்தத்தில் நின்றுருக்கிறீங்க. நீங்கள் யுத்தத்தில் ஒரு கால இழந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து சரி, நீங்கள் இப்போ இந்த யுத்தம் முடிஞ்சு இப்போ நாங்கள் ஒரு நீண்ட காலமாக போயிட்டு நினைக்கிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ உங்களோட மனநிலை, நீங்கள் யுத்தத்தில் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தப்பட்ட அங்கே இழந்துருக்கிறீங்க. இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி இருந்திருந்தால் இப்படி வாழ்ந்திருக்கலாம்னு அப்படி எதுவும் யோசிக்கிறீங்களா? இருக்குதான். எல்லாரும் கேள்வி இருக்கின்றமா அவங்க நினைக்கல யுத்தத்துல தானே இது நடந்தோன்னு சொல்லி சில பேர் எங்களை ஒரு விளக்காரமாக நினைப்பாங்க. நாங்கள் இந்த இப்படி கிளச்சஸ் உள்ள தெரியலாம். சில பேருக்கு ஒரு இதானது கண்பார்வையோட பார்ப்பாங்களே எங்களை அப்படி சொல்லி எல்லாம் உங்களுக்கு ஒரு மன தாக்கம் தான். அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு வருமானம் என்ன செய்கிறீங்க? இப்போ கணவரும் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு வருமானம்? எங்கள் அப்பா இருக்கிற வயசு போன ஆள் தான், 75 வயசு. அவர் மற்றது இந்த நிலம்புரி காசு தாரது 4250 ரூபா. அதுகளை எடுத்து அந்த படிப்பு செலவுகள் ஒரு மாதிரி சாமான் சாப்பாட்டு செலவு. சரி, உங்களுக்கு இப்போ வாழ்வாதாரமாக ஒன்று தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு என்ன இருந்தால் இல்லை? எங்களை தான் முதல் கதைச்சு கோழி கூடு தந்தவங்க.
அப்போ ஆடு தான் கேட்டுனாங்களே அதை சொன்னா ஆடு வளர்க்கையில தானே இதுக்குள்ள ஆடு கஷ்டம் உங்களுக்கு. கஷ்டம் தான் கோழி கூடு. எத்தனை கோழி வேண்டி தந்திருப்பீங்க? அதான் கோழி கூடா கொண்டு வந்துட்டு கொஞ்சம் சலரியும் தந்தவ அதுக்கு கோழி கூடு கோழி பிடிக்க சொல்லி குஞ்சு. இப்போ கோழி விலை தானே, அப்போ 5 கோழி தான் என்னால் பிடிக்க முடியன்றது. அவங்கள பணத்தில் வந்து 5 கோழி தான் வேண்ட முடியுமே இருந்தது. கூடும் பெரிய கூடா அதில் இருக்கிற கூடா. சரி, அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரமாக எதுவும் தேவையில்லை நினைக்கிறீங்க நீங்கள் அப்படியா? வாழ்வாதாரத்துக்காக ஏதோ செய்து தந்துருக்குறாங்க. இல்லை, அதோட சேர்த்து இப்போ கொஞ்சம் கோழியை வேண்டி தந்தவங்களுக்கு அதுக்கு எத்தனை கோழி விடலாம்? அதுக்கு கூட விடலாம், ஒரு 50 கோழி விடலாமா? சரி, உங்களுக்கு ஒரு இன்னொரு 50 நீங்கள் 5 தானே வேண்டி இருக்கிறீங்க, 5 இன்னொரு 10 வேண்டி விட்டு அதோட உங்களுக்கு வாழ்வாதாரமாக முட்டை எடுத்து வச்சு நீங்கள் ஒரு இதாக செய்யலாம். ஏனெண்டா உங்களுக்கு இப்போ கட்டாயமாக உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. என்னென்னா நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்காக உழைச்சாக்கள் என்ன, நாட்டுக்காக நீங்கள் ஒரு போராளியாக இருந்து இந்த காலையும் இழந்து இப்படி வந்து ஒரு தனிமரமாக இருக்கிறன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இது வந்து எல்லாருக்கும் விளங்கி கொள்ள மாட்டோம் வெளியில். இப்போ நாங்கள் வந்து யுத்தத்தில் உங்களுக்கு மட்டும்தான் அதோட தாக்கம் புரியும். அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தாக்கம் தெரியாது. அவங்கள இப்போ பார்க்குறவங்க எல்லாம் என்ன கால் இல்லை தானே போயிடுவாங்க. அங்கண்ட மனசுல இருக்கிற கவலை தாக்கம் அந்த அவங்களுக்கு விளங்க. அவங்களுக்காக தான் நீங்கள் போராடினன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்க யோசிப்பாங்களோ இப்படிதானு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் கணவரும் இல்லாமல் இந்த பிள்ளையை வச்சு நீங்கள் வளர்த்து இந்த நிலையை கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ இதை அனுபவிப்பீங்கன்றது எனக்கு தெரியல. அனுபவிச்சுட்டோம், நிறைய அனுபவிச்சுட்டோம். இதுக்கு மேலேயும் எவ்வளவு அனுபவிக்கணும்ன்றது. இப்போ இந்த கிளச்சஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு புதுசு தர இல்லையா? புதுசு முதல் எடுத்தது உடஞ்சிட்டு அன்றைக்கு நாங்கள் தந்திருக்கிறாங்க, அதை எடுத்து காட்டலாம். அது பிரச்சனை வந்தவங்க அப்ப அதுல கதைச்சுன்னா 2 தான் சொன்னான்னு அவே பிள்ளைங்க நான் சொன்னது இதுதான் கலந்துக்கிடா கண்டு இதை காட்டி விட்டுட்டேன். அவர் நினைச்சார் 1 தான் கொண்டு போட்டு 1 தான் கொண்டிருக்காரா? 2 தெரியல உங்களுக்கு? இல்ல, 1 தான் கொண்டு. நான் ஒரு சோடி கிடைச்செல்லாம் இது எவ்வளவு வரும்? இது 2 3 2 இன்னும் 4001. இது 1 தான் மினக்கட்டு கொண்டு வந்ததில்ல, 1 தான் 2 கொண்டு வந்துருக்கலாமே. அவன் நான் இதை கலட்டி 1 தான் டேமேஜ் ஆனதுன்னு காட்ட 1 4150 1. அப்போ நான் 2 3 2 நான் நினைக்கிறேன் 2 எடுக்கிறேன்டா குறைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ இது பிரயோசனம் இல்லை, 1 கொண்டு தான் நேர்றது. இந்த இங்கே இதுவும் இங்கே இதுன்ற இதை பாருங்க, இதுவும் கரல் பிடிச்சி தாண்டிட்டு இதை துணியெல்லாம் வச்சு இருக்கிறா அங்கால இது 2 பிரச்சனை. அப்போ இதை மாத்திரண்டா 2 இல்லை பிடிச்சது 1 என்ன பிரயோசனம்? சரி, இதை வச்சிருங்க. இவா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன 1 தானே, ஒரே வா ஒரு ஆள் தானே. அப்போ நான் பட்ட கஷ்டம் அவன் கடைசி காலத்துல இருந்து இந்த காணிக்கப்படக்கூடாது. ஒரு நல்ல நிலைமைக்கு அவ படிக்க வச்சான்னு அவாக்கும் படிக்க விருப்பம். அவள் சொல்லுவா, அம்மா கோயில் பாஸ் பண்ண விருப்பம் தானே, அம்மா சந்தோஷப்படுவான்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறா. தான் படிப்பேன், தான் படிக்கணும்னு சொல்லுவா. இந்த வைக்கிசானா பள்ளிக்கூடத்துக்கு சப்பாத்து இல்லை, புத்தகவாய்க்கு இல்லை, ஆளிலப்பர் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்துக்கு சாப்பிடாம போயிருக்கிறோம். என் ஷூ இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு டியூஷன் போகிறதுக்கு ஆசை, வசதி இல்லை. அதாவது எனக்கு இந்த கிளாக்குனாரு இருக்கா மோட்டர் வாங்கி தந்து சரி பண்ணி டாய்லெட் எனக்கு முக்கியமானது டாய்லெட். இங்கே இருந்து அங்கே அம்மா விட்ட தான் போகிறோம், தங்கச்சி கடைசி தங்கச்சி இருக்கிற அவன் விட்ட தான் டாய்லெட் தண்ணி மோட்டர் தண்ணிக்கெல்லாம் போகிறது. அப்போ அங்கேயும் போய் நாங்கள் சின்னப்பாங்க அந்த மனுஷனும் கொஞ்சம் தானால். அப்போ அவரும் சின்னப்பாங்க எனக்கு இந்த மோட்டர் இது வசதி வந்து கிளாக்கணும் அந்த இது டாய்லெட்டு மற்றது இந்த வீட்டையும் செய்து வந்து எங்களுக்கு மாதம் படிப்பு கூட செய்தேன். கேட்பாங்க 3000 4000 கேட்பாங்க இந்த கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அப்போ அதால தான் என்னோட வசதி இல்லைன்னு சொல்லி நான் இதை அப்படியே வச்சது. ஏதாவது வசதி இருக்கிற நேரம் செய்வாங்கன்னு சொல்லி ஆனால் இது இருந்தால் நான் போட்டு இந்த வீட்டு வேலைகள் ஏதாவது சின்ன வேலைகள் செய்யலாம். சரி, நீங்கள் யுத்தத்தில் நின்றீங்க, உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஒரு அனாதையாக தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், அம்மாக்கள் எல்லாம் இங்கே தான். அப்போ அங்கே நான் தனியாக தானே, ஒருத்தரும் வந்து எங்களை பார்க்குறதுக்கு கூடிய ஒருத்தரும் இல்லை. அப்படி ஒரு நிலைமையில் இருந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கடைசியாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரோட்டில் கிடந்த தண்ணியை ஊடி குடிச்சு நாங்கள் உயிர் வாழ்ந்து இங்கே வந்து சேரணும், அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி
நான் கடைசியாக இங்கே வந்து சேர்ந்தது. அதை இங்கே இருக்கிற சில பேருக்கு அது புரிஞ்சு கொள்ற மாட்டாங்க. எங்களை கண்டுட்டு ஒரு இலக்கார மாதிரி எங்களை பார்த்து ஒரு நக்கலாக தாங்கள் தான் ஒரு இதாக இருக்கிறோம், நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு போனோம்டா, நாங்கள் இன்னத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு விளங்கல். தாங்கள் அவங்களுக்கும் அப்படியான ஒரு நிலை வந்தால் அவங்க உணர்வாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கிண்டலுங்கேலையும் அது எனக்கு இப்படி நல்ல மாதிரி நாங்களும் இருந்திருந்தால் எங்களுக்கும் இப்படி கால் இருந்திருந்தால் நாங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்து அனைவரும் விட்டுட்டு போயிருக்க மாட்டோம். நாங்களும் ஒரு நல்ல வீடு வாசல்ன்றதை இருந்து இந்த பிள்ளையும் படிக்க வச்சு கொண்டு நான் வழியாக வாழ்ந்துருக்கலாம். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து அவங்க சில பேர் புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை எங்களை. சில நேரம் சாப்பிடுவோம், சில நேரம் மழை நேரத்தில் எங்கள் அப்பா வேலையை போகாது. இப்போ மழை நேரத்தில் வேலை இல்லை தானே, தோட்ட கூலி வேலையை தான் போவோம். அவருக்கும் 75 வயசு, அவராலே மேலாது. சும்மா சின்ன சின்ன வேலையை போய் செய்வார், தோட்ட வேலையில். அது மழை நேரத்தில் அவன் பெரிய கஷ்டமாக இருக்கும் சாப்பாடுகளுக்கு எல்லாம். நல்ல சில மற்ற பிள்ளைகள் நல்ல இதாத்திருக்க எனக்கு பார்த்தா சரியான கவலையாக இருக்கும். நல்ல வசதியாக இருந்திருந்தால் இந்த பிள்ளையும் இப்படி இருந்திருக்கும், டியூஷனுகளுக்கு போகும், அப்படி நல்ல இதாக இருந்திருக்கும். எனக்கு ஒரு குறிக்கோள் படிக்க வச்சு அவள் நல்ல நிலைமைக்காகி போட்டு போனேன்டா அவள் தண்டை பாலில் இருப்பாள். ஒரு ஆளும் தானே, நீ உதவியும் இல்லை, இவான் தனியத்தான் இருக்கணும். உறவுகளே, இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாட்டுக்காக தன்னை அங்கத்தை இழந்த ஒரு போராளி, முன்னாள் போராளி, மக்களுக்காக போய் உழைச்சி மக்களுக்காக ஒரு அங்கத்தை இழந்த ஒரு தாயத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதுவும் கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். எத்தனை வருஷம் அக்கா விட்டுட்டு போய்? 5 வருஷம் விட்டுட்டு போய் இந்த பிள்ளையின் படிப்பு செலவுக்கு, பிள்ளையின் போக்குவரத்துக்கு எல்லாமே பிரச்சனை. இப்போ அண்மையில் வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வண்டி கொடுத்துருக்கார் தம்பி வந்து, அதை விட ஒரு கோழி கூடு வண்டி கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருக்கா. அதில் ஒரு 5 கோழி தான் நான் வேண்டி விட்டுருக்கிறேன். நாங்களும் ஒரு 20-25 கோழியை வேண்டி கொடுக்கலாம்னு சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்கும். அவள் கேட்குறவங்கள்ட்ட 2 விடயம். ஒன்று, தனக்கு இங்கே டொய்லெட் இல்லை, அந்த டொய்லெட் ஒன்று செய்தாங்கன்னு சொல்லி கேட்குறேன். அடுத்தது மோட்டர் ஒன்று தண்ணி குழாய் கிணறு அடிச்சிருக்கு, அதுக்கு மோட்டர் இல்லை, தாங்கள் இன்னொரு வீட்டை போகிறோம், அங்கே அவங்க பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அப்போ அந்த மோட்டரையும் நாங்கள் போட்டு கொடுத்து ஒரு டொய்லெட்டையும் கட்டி கொடுத்து அவருக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் செய்து கொடுப்போம்டா. அதோட இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொன்னால் இந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு நிலைக்கு இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்காக போராடின ஒரு தாய், எங்களுக்காக போராடினது. இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தன்னை காலை வந்து இழந்திருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தன்னை காலை இழந்து நிற்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் எங்களோட கடமை. அந்த கடமையை செய்கிறதுக்கு நீங்கள் யாருனாலும் முன்வருவீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் அப்படி முன்வருவீங்கள் என்று சொன்னால் எங்களோட தொடர்புகளுங்க நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு அந்த உதவியை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.